அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் காய்ஸ், நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, கண்டிப்பாக வருவேன் மீண்டு. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அடிப்படும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நடந்துருச்சு, சத்தியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துட்டு பேசிக்கிறேன், சரிங்களா? சும்மா இத்தனோண்டு காயம்தான், அங்கங்கே பெரிய எப்படி சொல்கிற வீங்கி இருக்கு. காயம் மட்டும் இவ்வளோ தூரம் இருக்கும், கையிலையும் கால்லையும் ரத்தம் மட்டும் வந்துச்சு. ஆனால் அட பாவிகளா, ரத்தமே வராது காய்ஸ். ஃபஸ்ட்லாம் மிஷின்லலாம் கை விட்டு ஊசி ஏறி இருக்கும், அப்போல்லாம் ரத்தமே வராது. இப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டேன்னாட்டிருக்கு ரத்தமாக வருது. ஆனால் ரத்தத்தை பார்த்தங்காட்டி கிரு 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 கிருன்னு அப்படியே சுற்றிச்சு பார்க்கணும். என்ன வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளோதான். எப்படின்னு போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்னென்ன அலப்புற பண்ணுறாங்க. கமெண்ட்டு போட தெரியுங்கிறனால என்ன வேணாலும் கமெண்ட்டு போடுறாங்கப்பா சாமி. உங்கள் வீட்டில் யாருக்கா நடந்தால் இப்படி தான் போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, உங்களை சொல்லி என்ன பண்ணுறது. சரி ஓகே, எல்லோரும் சாப்பிட்டு தூங்க. எனக்கு அடிபட்டது யார் யாருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, யார் யார் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிறதும் வந்து கமெண்டில் சொல்லிடுங்க. நானும் யார் யாருன்னு மெமரிஸில் வச்சுக்கிறேன், சரிங்களா? பக்கத்து கிடக்காரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னாரு. பேண்டேஜ் மட்டும் வாங்கி அந்த பிளட்டு நிற்கிறதுக்கு மட்டும் போட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு ஆறிடும். சும்மா சின்ன கிராக் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதோட பெரிய காயத்தையே பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நான் என்ன முடிச்சிருவேங்கிறதுல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களே எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க, எத்தனை பேர் கவலைப்படுறீங்கன்னு தெரியல. சந்தோஷப்படுறீங்க எனக்கு அடிபட்டதில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ட்ரெஸ் கலர் பிங்க் கலர் ஹார்ட்டை போடுறீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் சந்தோஷப்படுறதா அர்த்தம். இல்லைப்பா நீ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உனக்கு அடிபட்டதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளாக் ஹார்ட், எனக்கு ரொம்ப பிளாக் பிடிக்கும், சரிங்களா? பிளாக்கை போட்டு அழுகிற சிம்பிளை போடுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன், சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு பாருங்க மாத்திரை போட்டு எந்திரிச்சு வந்து இந்த புண்ணையும் கீழே இருக்கிற புண்ணையும் காட்டுவேன், சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுவுமே எனக்கு ஆகிராது. நான் ஐசியூக்குள்ளேயே போயிட்டு போன வருஷத்துக்கு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணேன்னா சூசைடு, கிட்டத்தட்ட எல்லா மாதிரி போட்டு ஐசியூவில் போய் படுத்தே எந்திரிச்சு வந்துட்டேன். செத்த பணத்தோட மோசங்க நான். எனக்குலாம் ஒன்றுமே நடக்காது, சரிங்களா? சரி ஓகே காய்ஸ், என்னைக்கு உங்கள்கிட்ட பேசி தூங்கினால இன்னைக்கு போட்டேன். டாட்டா பாய், குட் நைட். பக்கத்து கிடக்காரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னாரு. பேண்டேஜ் மட்டும் வாங்கி அந்த பிளட்டு நிற்கிறதுக்கு மட்டும் போட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு ஆறிடும். சும்மா சின்ன கிராக் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதோட பெரிய காயத்தையே பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நான் என்ன முடிச்சிருவேங்கிறதுல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களே எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க, எத்தனை பேர் கவலைப்படுறீங்கன்னு தெரியல. சந்தோஷப்படுறீங்க எனக்கு அடிபட்டதில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ட்ரெஸ் கலர் பிங்க் கலர் ஹார்ட்டை போடுறீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் சந்தோஷப்படுறதா அர்த்தம். இல்லைப்பா நீ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உனக்கு அடிபட்டதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளாக் ஹார்ட், எனக்கு ரொம்ப பிளாக் பிடிக்கும், சரிங்களா? பிளாக்கை போட்டு அழுகிற சிம்பிளை போடுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன், சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு பாருங்க மாத்திரை போட்டு எந்திரிச்சு வந்து இந்த புண்ணையும் கீழே இருக்கிற புண்ணையும் காட்டுவேன், சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுவுமே எனக்கு ஆகிராது. நான் ஐசியூக்குள்ளேயே போயிட்டு போன வருஷத்துக்கு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணேன்னா சூசைடு, கிட்டத்தட்ட எல்லா மாதிரி போட்டு ஐசியூவில் போய் படுத்தே எந்திரிச்சு வந்துட்டேன். செத்த பணத்தோட மோசங்க நான். எனக்குலாம் ஒன்றுமே நடக்காது, சரிங்களா? சரி ஓகே காய்ஸ், என்னைக்கு உங்கள்கிட்ட பேசி தூங்கினால இன்னைக்கு போட்டேன். டாட்டா பாய், குட் நைட்.